ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सरस्वती इति नामिने। श्रीवार्ष भानवी देवी दयिताय कृपादये कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्य उज्ज्वल प्रमोद्याय श्री रूपानुग भक्तिद श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनधारिणे रूपानुग वृद्धाय अपसिद्धांत वान्तहारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதுக்கே. இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியன் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவர்களை பத்தி படிக்கலாம், கேட்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியன். இஸ்கான் இயக்கத்தை நிரூபித்தவர், அவருடைய குருதேவர். இந்த பக்தி இயக்கம் கௌடிய சம்பிரதாயம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா பக்தி வினோத் டாக்கூர்ல இருந்து ஆரம்பிச்சது. பக்தி வினோத் டாக்கூர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தை. அதனால அவருடைய தந்தையை பற்றியும் அவருடைய சிஷ்யரை பற்றியும் அவரை பற்றியும் பேசாம அவரை பத்தி பேச முடியாது. அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தையாகிய பக்தி வினோத் தாக்கூர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சே ஆகணும். பக்தி வினோத் டாக்கூர் ஆங்கிலேயர்கள் காலத்துல, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்துல நீதிபதியாக இருந்தார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எங்க பூரியில. அவர் பிறந்தது இங்கதான், இந்த மேற்கு வங்காளத்துலதான் பிறந்த இடம் இருக்கு. பக்தர்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அவர் பேர் கேதாரிநாத் தத்தா. அவர் இந்த இடத்துல இந்த வெஸ்ட் பெங்கால்ல அவருடைய தாத்தா அவங்க எல்லாம் பக்தர்களா தான் இருந்தாங்க. நிறைய காலரா நோயினால நிறைய உறவினர்கள்லாம் இறந்து போனாங்க. அதனால அவங்க இடம் பெயர்ந்து பக்தி வினோத் டாக்கூர் நிறைய படிச்சார். படிச்சு ஒரு ஸ்காலர் தான். அவர் எந்த அளவுக்கு மேன்மை பெற்றவர்ன்றதுனால அந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் அந்த அதிகாரிகள் இவரை ரொம்பவே மதிச்சாங்க. அதனால்தான் அவருக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்கப்பட்டது. நீதிபதி ஆறுதெல்லாம் எந்த காலகட்டத்திலயும் ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா அவர்
ஒரு நல்ல மனிதனாக, நல்ல அறிவாளியாக, திறமையுடையவராக இருந்தாலொழி அது கிடைக்காது. அப்ப நீதிபதியாக பூரியில இருந்தார். பூரி ஜெகநாத் பூரியினுடைய கோயில் நிர்வாகிகள் குழுவிலையும் அவர் இருந்தார். நிர்வாக குழுவிலையும் அவர் வந்து ஒரு ஒரு குழுவினராக இருந்தார். அவர் தான் நம்முடைய இந்த பக்தி இயக்கத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுனுடைய பக்தி இயக்கம் ஒரு காலகட்டத்துல அப்படியே மூடி போச்சு. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு கங்கை, அவர் பிறந்த இடம், லீலை செய்த இடங்கள் எல்லாம் கங்கை பரவி மூடிட்டா. கங்கையினுடைய இயற்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு காலகட்டத்துல தன்னுடைய பாதையை மாற்றி விடுவாள். அப்ப சைத்தன்ய மகாபிரபு உலக லீலைகளை முடிச்சிட்டு மறைஞ்சிடுறார். திரும்பவும் ஆன்மீக உலகத்துக்கு போயிடுறார். அப்ப இந்த உலகத்துல அவர் பண்ண லீலைகள், மாயாப்பூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து கங்கை மூடிட்டாங்க. அதனால பல பல வருடங்களாக அவர் எங்க அவதரித்தார், எங்க என்னென்ன லீலைகள் செய்தார், அந்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. எப்படி மகாபிரபு 6 கோஸ்வாமிகளை கொண்டு விருந்தாவனத்துல கோயில்களை நிறுவனம், கிருஷ்ணருடைய லீலை ஸ்தலங்கள் எல்லாம் கண்டறியணும்னு சொன்னார் இல்லையா? அதே போல மகாபிரபுனுடைய லீலை ஸ்தலங்கள் இடங்கள் எல்லாம் பக்தி வினோத் தாக்கூர் தான் கண்டுபிடிச்சார். மிகவும் அதுக்கெல்லாம் சாதாரணமான வேலை விஷயம் கிடையாது. அது மிகவும் எல்லாரும் மியூட்ல இருங்க. மிக அது வந்து எளிதான விஷயம் கிடையாது. பக்தர்களுக்கும் தூய பக்தர்களுக்கும் தான் சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு பகவான் அனுமதிப்பார். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலக லீலையில இருந்து வெளியானதுக்கு அப்புறம் அபசம்பிரதாயம்னு ஒண்ணு வந்தது. சம்பிரதாயம்ன்றது சரியா மக்கள் வர்றது, அபசம்பிரதாயம்ன்றது தவறா அந்த கொள்கைகள், குறிக்கோள்கள் அதெல்லாம் மாத்திட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறது. அபசம்பிரதாயம் நிறைய வளர ஆரம்பிச்சது. இது ஒவ்வொரு ஆச்சாரியன் மறையும் போதும், ஒவ்வொரு அவதாரம் வந்து போகும்போதும் நடக்கிற விஷயம்தான். ஏன்னா அந்த தவறான மக்கள், ஏன்னா கலியுகம் வேற, தவறான மக்கள்லாம் நாங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததே கோபிகளுடைய தூய பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு தான். அப்ப நாங்க தூய பக்தர்கள்னு சொல்லிட்டு ஒரு அப்பசம்பிரதாயம் தான் நிறைய வர ஆரம்பிச்சது. சகஜியர்கள்னு சொல்லுவாங்க. சகஜியர்கள் எப்படின்னா, மாயாவாதிகள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சகஜியர்கள் தூய பக்தர்களாகிய கோபிகளை நக்கல் செய்யறாங்க. அப்ப ஆண்கள்லாம் வந்து புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் கோபிகள், கோபி பாகத்துல இருக்கிறோம்ட்டு நிறைய தவறுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்வது, பணத்தை இது பண்றதுக்கு தவறாக கையாளுவது, இப்படி தவறாகவே ஒரு சம்பிரதாயம், அவர் பேரை சொல்லி பிரபுனுடைய பேரை சொல்லி தவறான ஒரு அப்பசம்பிரதாயம் வந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரனுடைய பிரணவ மந்திரத்துல ரூபானுக விருத்தாய அபசித்தாந்த வாந்தஹாரினை, அங்கீகாரமற்ற கருத்துக்களை அகற்றுபவராகிய அப்படின்னு அவருடைய மந்திரத்திலே இருக்கு. பகவான் சைத்தன்யருடைய வாணியின் சொரூபமும் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை விடுவிப்பவரும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் நிலைநாட்டப்பட்ட சித்தாந்தத்திற்கு எதிரான கருத்துகளின் இருளை அகற்றுபவருமான தங்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கம். அந்த அபசித்தாந்த அந்த வராங்க இல்லையா, அப்ப சம்பிரதாய மக்கள் அவங்களெல்லாம் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் சரி, பக்தி வினோத் தாக்கூர் சாஃப்டா இருந்தார், மென்மையா இருந்தார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அதனால்தான் இன்னைக்கு நான் தலைப்ப சிம்ம குரு, சிம்மம் மாதிரி கர்ஜிப்பார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்ப பக்தி வினோத் தாக்கூர் தான் அடிப்படை விஷயங்கள்லாம் செஞ்சார். புத்தகம் எழுதுவது, அச்சிடுவது, அதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்வது, மகாபிரபுவினுடைய உண்மையான நோக்கத்தை பரப்புவது, அப்ப தவறுகளை கண்டித்தல். முக்கியமா தவறுகள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பக்தி வினோத் தாக்கூர் வாழ்க்கை வரலாறுல பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அதனால அது கூட செய்யும்போது தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? அவருக்கு
அவரோடு அந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு மகன் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணார். பக்தி வினோத் தாக்கூருடைய வாழ்க்கையை முழுமையாக நான் சொல்ல போகல. ஏன்னா நம்முடைய போக்கஸ் இன்னைக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான். அதனால சுருக்கமா அவரை பத்தி சுருக்கமா சொல்லி, அவர் மிக அருமையாக பிரார்த்தனை செய்தார். எப்படி அத்வைத ஆச்சாரியார் மகாபிரபுவினுடைய வருகைக்காக பிரார்த்தனை செஞ்சாரோ அதே போல இவர் எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக ஜெகநாதரிடமும் அங்க இருக்கிற விமலா தேவியிடமும் பிரார்த்தனை செஞ்சாராம். விமலா தேவி பார்வதி தான். ஜெகநாதருடைய பிரசாதம் முதல்ல விமலா தேவிக்கு தான் போகும். அதனால அவங்களை வேண்டனோடனே அவருக்கு வந்து அதனுடைய பலனாக அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த மகன் பிறந்தார். அந்த மகன் பிறக்கும் போதே அவன் பிராமணன் அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த தொப்புள் கொடி வந்து பூநூல் மாதிரி இருந்ததான் உடம்புல. அப்ப அவர் அதுவே பல விஷயங்கள் வந்து அதிசயமான மனிதர், இவர் தெய்வீகமானவர் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கலாம். இந்த மேஜிக் ஷோ காட்டுறவங்க கிடையாது. நீங்க உடனே பக்தர்கள் வந்து தெய்வீகமானவர் அப்படின்னு உடனே மேஜிக் ஷோ பண்றாங்க பாருங்க. சில பேர் பக்தின்ற பெயர்ல, அது கிடையாது. உண்மையான அற்புதங்களை இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய வாழ்க்கையில. அப்ப அவருடைய ஜாதகத்திலேயே தெரிஞ்சுதான் பாருங்க. இவர் வந்து கிருஷ்ணருடைய விஷ்ணுனுடைய ஒரு ரேகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் விஷ்ணுருடைய ரேகையான ஒருத்தர் அம்சம் பொறிந்து பிரச்சாரத்துக்கிட்டே வந்த ஒரு மகாத்மா ஆச்சாரியன் அப்படின்றதெல்லாம் அந்த, ஏன்னா ஜாதகத்தை பாக்குறவங்க இது சாமானியமான ஜாதகம் கிடையாது. பல 64 கோயில்களை கட்டுவார். சந்நியாசம்தான், பிரம்மச்சாரி சந்நியாசம்தான், திருமண வாழ்க்கை கிடையாது. மிக மிக ஞானி, வைராகி, ஞானம், வைராகியம், தூய பக்தி இதுல பிரச்சாரம் செய்வார்னு பக்தி வினோத் தாக்கூருக்கு இதுக்கு தன்னுடைய இயக்கத்திற்கு ஒரு தோதுவான ஒரு மகன் பிறந்துட்டான்ற சந்தோஷம் இருந்தது. அவருக்கு விமல பிரசாத்னு பேர் வச்சாங்க. விமல பிரசாத், விமலா தேவியினுடைய கருணையினால வந்ததுனால விமல பிரசாத்னு பேர் வச்சார். அவர் வந்து கடக்க லக்னமா. அப்ப கடக்க லக்னம், கடக்கம் அப்படின்னாலே அந்த நண்டு எப்படி டக்கு டக்குன்னு வெட்டும், அத மாதிரி இவர் வெட்டுவாராம். தவறு எங்க கண்டுபிடிச்சாலும் அப்படியே வெட்டுவார், பயப்படவே மாட்டாராம், எதுக்கும் பயப்பட மாட்டாராம். அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த ஜாதகத்துல புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. புதன் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு? அவங்க அறிவாளிகளா இருப்பாங்களாம். 7 வயசுல பகவத்கீதை மொத்தம் கரைச்சி குடிச்சிட்டாரு. பகவத்கீதை இப்ப கூட குழந்தைகள் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணுதுகள், பார்த்திருப்பீங்க. மொத்த ஸ்லோகத்தையும் அப்படியே 700 ஸ்லோகமும் டக்க டக்க டக்கன்னு பேசுதுங்க. மனப்பாடம் பண்றது வேற, ஆனா அதை புரிந்து அதற்கு வந்து வகுப்பு கொடுத்தல் வேற. அப்ப அந்த 7 வயசுலயே பகவத்கீதையை படிச்சு அதற்கு வந்து விளக்கமும் கொடுப்பாராம். அது அறிவு இல்லையா? அப்போ நான் எந்த வாத்தியாரும் அவர்கிட்ட பயந்தாங்களாம். ஏன்னா இந்த குழந்தை ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு. ஒரு முறை இப்படி புத்தகத்தை எடுத்து அவ்வளவு ஒரு அளவு கடந்த நினைவாற்றல், அந்த நினைவாற்றல ஒன்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி நினைவாற்றல். அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் கூட எல்லாத்தையும் நினைவு வச்சிருந்தாராம். வேதங்கள் ஆகட்டும், இதிகாசங்கள் ஆகட்டும், சமஸ்கிருதம் ஆகட்டும், எல்லாம் வியாக்கியானம், இந்த இலக்கணங்கள் எல்லாத்தையுமே. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்கள்லாம் வாய பொழந்துருவாங்களாம். நான் அவர்கிட்ட பேசணும்னா அவங்க டிக்ஷனரி வச்சுன்னு தான் பேசுவாங்களாம். அப்படி ஆங்கில அறிவு இருந்திருக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இதை கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா தெய்வீக புருஷனுக்கு தான் சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்படும் பாருங்க. பிறந்தது மகாத்மானுடைய வீட்டுல, அதே போல பிறந்ததே தாம்ல, பூரியில தான். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பக்தி பிரச்சாரத்துல பக்தியில இருக்க போகிற ஒரு மகானுக்கு பகவான் வந்து அனுகிரகம் பயங்கரமா கொடுப்பார். அதைதான் நம்ம இப்ப இந்த வாழ்க்கையில பாக்குறோம். ஒரு ஆங்கிலேயனே வாய பொழக்கிற அளவுக்கு ஆங்கில அறிவு இருந்திருக்கு. 50 லட்சம் வார்த்தைகள் தெரியுமா பாருங்க. 50 லட்சம் வார்த்தைகள் ஆங்கிலத்துல தெரியுமா? யாராவது அவர்கிட்ட ஆங்கிலேயர்கள் பேசணும்னா டிக்ஷனரி பார்ப்பாங்களாம். எப்படி படிச்சிருப்பாருன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இது வந்து அதிசயமான ஒரு நினைவாற்றல், மெமரி பவர்.
அப்போ அப்படி இருக்கச்ச ஒரு வைராக்கியமும், ஞானம், பக்தி, வைராக்கியம் எல்லாமே இருந்தது. அது வளர வளர அது வெளிப்பட ஆரம்பிச்சது. வைராக்கியம் எப்படின்னு பார்க்கலாம். வைராக்கியம்னா இந்த உலகாய விஷயங்களை விடுறதுல இருக்கிறது தான் வைராக்கியம் இல்லையா? பற்றின்மை. பக்திவினோத் தாக்கூர் குழந்தை 4 வயசா இருக்கும்போது மாம்பழம் வாங்கிட்டு வந்தார். இது குழந்தை ஓடி போய் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இப்ப பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, நம்ம வீட்டுல எது வந்தாலும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம். இது என்னப்பா நீ இன்னைக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு. அன்னைக்கு விட்டவர் தான் மாம்பழத்தை. அவர் வாழ்க்கை முழுக்க மாம்பழமே தொடல. பகவான் கிட்ட போய் அழுது, இனிமேல் நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், இனி நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரதம் எடுத்தாராம். இது வைராக்கியம். 4 வயசு குழந்தை எங்க இருந்து வைராக்கியம் வைக்கிறது? சாமானிய குழந்தைன்னா வைக்க முடியாது. இது தெய்வீக குழந்தை. அது மாதிரி பள்ளிக்கூடத்துலயும் அப்படிதான். எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு. வளர்ந்து கொஞ்சம் இளமையா படிக்கிற நேரம், நல்லா படிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி கில்லூரி அங்கெல்லாம் போன கால் வச்சா ஒரு புக்கு வந்து அது உடனே படிச்சு முடிச்சிருவார். அவர் சூரிய சித்தாந்தம் படிச்சிருக்காரு. சூரிய சித்தாந்தம் அப்படின்றது வந்து இது ஜோதிடம். அந்த ஜோதிட நூல்லாம் கரைச்சி குடிச்சு அந்த காலகட்டத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த மரத்துல இந்த பழம் எப்ப பழுக்கும்னு தெரியுமா? சொல்ல தெரியுமா? பாத்துங்க. அந்த அளவு கணிப்பு. மரத்துல பழம் பழுக்கிறத கூட கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்திருக்கு. அதனால அந்த சமஸ்கிருத குழுவினர்லாம் இவருக்கு அப்பவே சித்தாந்த சரஸ்வதின்னு பேர் கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இவர் வந்து கொஞ்சம் இளமையா வளர்ந்து நிறைய ஞானம் வர வர அவருடைய தந்தையார் அவருக்கு வந்து ஷாலகிராம் கொடுத்துதான் வழிபட வச்சார். அது வந்து கூர்ம ஷாலகிராம்னு சொன்னாங்க. கூர்ம ஷாலகிராம் வந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. கூர்ம ஷாலகிராம் எப்போ கூர்மதேவ் எப்போ வந்தார்? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? கூர்மதேவ் எப்போ அவதரித்தார்? இந்த மந்தாரமலை கீழே விழர்ச்ச மாதாஜி. ஆற்கடல் கடை. அப்ப அவர் ஏன் கூர்மதேவ வழிபட்டார்னா, கூர்மதேவ் எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. இவர் ஏன்னா பின்னாடி ஒரு ஆச்சாரியனா ஆக போறாரு, எல்லாத்தையும் தாங்கணும். அதற்காக அவரை வந்து கூர்மதேவ் ஷாலகிராம கொடுத்து வழிபட வச்சார். சின்ன வயசுல எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் புத்தகம் அச்சடிச்சு வெளியிடுறது. பக்தி வினோத் தாக்கூர் நிறைய சம்பிரதாயத்துல அங்கங்க அவருக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை, தானே வந்தவர் தான். நான் சம்பிரதாயத்துல ஒரு கேப் விழுந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூர் பிபின் பிஹாரி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தீட்சா எடுப்பார். அந்த பிபின் பிஹாரி வந்து கொஞ்சம் 100% சொல்ல முடியாது, அவரை பத்தின விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து அவ்வளோ பக்தி வினோத் தாக்கூரை விட பெரிய ஆளான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு நபர். அவர்கிட்ட இவர் தீட்சை வாங்கி பணிவோட அவர்கிட்ட இருக்கிறார். ஒரு நாள் பிபின் பிஹாரி பக்தி வினோத் தாக்கூர் தலை மேல 2 காலையும் வைக்கிறார். 2 காலையும் வச்சு ஆசீர்வாதம் பண்றார். பக்தி வினோத் தாக்கூர் எங்கேயோ போயிருந்த சமயத்துல நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கிட்ட போய், நீங்க என்ன தகுதியில, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா வந்து 7வது கோஸ்வாமி. அவ்வளவு பெரிய மகான் மேல எந்த தைரியத்துல காலை வைக்கிறீங்க? என்னதான் உங்க சிஷ்யரா இருந்தாலும் இதை செய்யக்கூடாது நீங்க அப்படின்னு பகிரங்கமா போட்டு உடைகிறார். அந்த அளவுக்கு தைரியம் உடையவர். ஏன்னா உண்மை, அது உண்மை. அதனால உண்மையை பேசுறதுக்கு பயப்படுறது இல்லை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். என்னுடைய தந்தை நான் உங்ககிட்ட பேசுறது கேட்டா என் தந்தை என்ன திட்டுவாருன்றதுக்காக தான் அவர் போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இனிமேல் இந்த காரியத்தை செய்யாதீங்க, அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அந்த மாதிரி தைரியமான மனிதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவர் வளர்ந்து அவர் நிறைய படிச்சு ஆனால் இல்லற வாழ்க்கையில் நாட்டமே இல்லாததுனால பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், நீ போய் தீட்சை எடுத்துக்கோ. அவரே தீட்சை கொடுத்துருக்கலாம். அவரே ஒரு சிக்ஷா குரு தான். அவர் தந்தையினாலும் சிக்ஷா குரு தான். ஆனா அவர் வந்து இல்ல,
தன்னுடைய சிஷ்யரான கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜரிடம் தீட்சை பெற வேண்டும். அவர் வந்து மாயாப்பூர்ல இருக்கிறார், அங்க போங்கன்னு சொல்லிடுறாரு. கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் படிக்காதவர், அவதூதர். அவதூதர்னா அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்துல இருக்க மாட்டாங்க, புக் எழுதுறது அந்த மாதிரி. நம்ம இயக்கத்துல எப்படி சன்னியாசிகள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவதூதர்கள் எதுலயும் சம்பந்தப்பட மாட்டாங்க, உத்தம அதிகாரிகள். அவங்க வந்து வெறும் ஜபம் பண்ணுவாங்க, கிருஷ்ணருடைய நினைவுல ஆழ்ந்திருப்பார்கள், ஆழ்வார்கள் மாதிரி ஆழ்ந்திருப்பார்கள். எந்த விஷயத்திலயும் சில பேர் தீட்சை கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க பக்தி உண்டு, உச்ச கோட்டி. அவங்க இரண்டாம் நிலைக்கு வர இல்ல, அவங்க உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை, உத்தம அதிகாரிகள். அதான் அவதூதர்ன்னு சொல்றது. அவங்க சிரிப்பாங்க, அழுவாங்க, கிருஷ்ணருடைய லீலைகளை ரசிப்பார்கள், அப்படித்தான் இருப்பாங்க. அதை நாம நக்கல் செய்ய முடியாது. சாதாரண பக்தர்கள்லாம் வந்து நக்கல் பண்ணக்கூடாது, உயர்ந்த நிலை பக்தி அது. அப்படிப்பட்டவர் தான் கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். அவரிடம் தீட்சை வாங்கறதுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வரார், கேட்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அந்த அவரை வந்து கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து, நான் கொடுக்க மாட்டேன் தீட்சைலாம், நான் கொடுக்கறது இல்ல, என்ன பாத்தியா நான் எங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். எப்பவுமே அவர் வந்து சாக்கடை பக்கத்துல உட்காந்துக்குவார், டாய்லெட் பக்கத்துல உட்காந்துக்குவார். ஏன்னா மக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன எங்க வியாபாரம் பெருகணும், கொஞ்சம் இது பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னா அவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் பௌதிகவாதிகளோட சேரவே கூடாது என்ற எண்ணத்துல வந்து எல்லாரையுமே தவிர்ப்பார். 2 துணி தான் வச்சிருப்பார், சிரிப்பார், பைத்தியம் மாதிரியே இருப்பார். பாக்குறவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ள வந்து உள்ளார்ந்த மிகவும் ஆழ்ந்த பக்தர் அவர். அது தெரிஞ்சுதான் பக்தி வினோத் தாக்கூர் அவர்கிட்ட போய் நீ தீட்சை வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர் தீட்சை கேட்கறதுக்கு அவர் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் இவர் கேட்கிறார், நீங்க தயவுசெய்து நீங்க கடவுளோட பேசுற நபர், நீங்க சைத்தன்ய மகாபிரபு கிட்ட, இவர் சொல்ல அவரே சொல்றாரு, நான் மகாபிரபு கிட்ட கேட்டுட்டு உனக்கு தீட்சை தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திரும்ப வந்து இவர் கேட்டார், மகாபிரபு கிட்ட நீங்க கேட்டீங்களா தீட்சைக்குன்னு. நான் கேட்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, திரும்ப வந்து கேட்டீங்களா அப்படின்னு போது, நான் கேட்டேன், அவர் உனக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்படியே சொல்ல உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் விமல பிரசாத் ரொம்ப மனம் உடைஞ்சி, சரி இப்ப அப்பா வந்து இவர்கிட்ட தான் தீட்சை வாங்கணும்னு சொல்லிட்டார், இவர் தீட்சை தர மாட்டேன்னு சொல்றார். நிஜமாவே எனக்கு தகுதி இல்லை, அதனால நான் போய் கங்கையில இறங்கிடலாம். இனி ஆன்மீக வாழ்க்கையை எடுக்க முடியாத நிலையில நான் என்னத்துக்கு இந்த உலகத்துல வாழணும், நான் போய் கங்கையில இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நினைச்சு காதறி அழுது கொண்டு கங்கை நோக்கி போறார். கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு தெரிந்து விட்டது, இவர் சாமானியமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து அவருக்கு வந்து தீட்சை தரார். அந்த காலத்துல தீட்சை என்பது ஹரிநாம தீட்சையும் பிராமண தீட்சையும் சேர்த்து தான் தருவாங்க. 2 தீட்சையும் அவர் பெறுகிறார். பெற்று அவருடைய குருவினுடைய புகழை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் செய்கிறார். இந்த கலியுகத்துல அப்படிப்பட்ட தவம் எல்லாம் செய்யறது சாத்தியமே கிடையாது. 100 கோடி நாமங்கள், எத்தனை 100 கோடி நாமங்கள் ஜபித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 9 வருஷம் பண்றாரு. ஒரு குடிசை தான் போட்டுக்குவார், ஒரு குடிசை ஒண்ணு போட்டுன்னு அந்த குடிசையில உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அந்த குடிசையில ஓட்டை இருக்கும், மழை கொட்டும். அந்த குடிசை ஓட்டையை சரி பண்ணணும்னா டைம் ஆகும். அதனால ஒரு குடம் ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாராம். சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல. சாப்பிட்றது எப்படின்னா, கை 2 பின்னாடி கட்டிட்டு ஒரு பிடி சாதம் அது வந்து தரையில வச்சு வாய் கொள்றது அளவு, ஒரு முறை எப்படி வாய் எடுத்தா எவ்வளவு வாயில பிடிக்குமோ அவ்வளவுதான் சாப்பிட்டாராம். கங்கை நீரை குடித்து கொண்டு எதை பற்றியுமே சிந்திக்காமல் தூய நிலையில நாம ஜெபம் செய்தார். முடி தாடி மீசெல்லாம் வளர்ந்து போய் அவர் வந்து பார்த்தாலே பாபாஜி மாதிரி தான், அவதூதர் மாதிரி தான், ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருந்தார் வெளி தோற்றத்துக்கு. உள்ள வந்து ஆழ்ந்து பகவானுடைய நாமத்தை ஹரிதாஸ் தாக்கூரர் மாதிரி பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பதில் தீவிரமா இருந்தார். இதெல்லாம் அற்புதங்கள் தான், ஒரு சாதாரண மனிதனாலெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது.
ஒரு ஆச்சாரியன் ஒரு பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களால் தான் செய்ய முடியும். நம்மால ஒரு நாளைக்கு 64 ரவுண்டுக்கு போனோம்னா மண்டை காஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ ஒரு நாள் தவறாம 197 மாலைகள் ஜபிக்கணும். அவர் ஜபிச்ச மாலை இப்ப கூட வந்து ஒரு கௌடிய மட்டில் ஒரு இடத்துல ஒரு மகாபிரபுனுடைய கையில இருக்கு. பக்தர்கள் காமிச்சாங்க, இதான் அவருடைய ஜபமாலை அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா நடந்தது. 9 வருடங்கள் இடைவிடாமல் அந்த மாதிரி ஜபம் செய்து கொண்டிருக்கும் போது கல்கத்தால குஞ்சபிஹாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அதை கேட்டு யார் இதற்கு தகுதி வாய்ந்தவர்னும் போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். அவர் பேர் வந்து வருஷபானவி தைத்த தாஸ். தீட்சைக்கு அப்புறம் கௌர்கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வைக்கிறார். வருஷபானவி தைத்த தாஸ் ராதாராணியினுடைய அந்தரங்க சகி தான். அதனால நயனமணி மஞ்சரி அவங்க அப்பாவும் மஞ்சரி தான், இவரும் மஞ்சரி தான். இப்ப நயனமணி மஞ்சரி அதனாலதான் பேர் வந்து வருஷபானவி தைத்த தாஸ். அப்ப அவர் தான் வந்து பிரச்சாரத்துக்கு தகுதி வாய்ந்தவர்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால அவர் தேடின்னு வந்து பார்த்தா இவர் தான் அவருன்னு அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சா. என்ன பைத்தியகார மாதிரி இருக்கான், இந்த ஆள் பேசினா யாருன்னா கேட்பாங்களா? அது வரைக்கும் அவருடைய பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இந்த பாபாஜி நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி ஈவன் கல்கத்தாலையும் சரி பூரியிலையும் சரி அவருடைய தந்தையாரோட சேர்ந்து நிறைய பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறார். ஒரு முறை பக்தி வினோத் டாக்கூர் பேச வேண்டிய ஒரு சபையில பக்தி வினோத் டாக்கூருக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. தன்னுடைய மகனாகிய இவர் அனுப்புறார், விமல பிரசாத, நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு. அவர் பேசுறார், பல சபைகள்ல பேசியிருக்கிறார். இவரை கண்டா மத்தவங்க எல்லாம் பேக் அடிப்பாங்க, பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு பேசுவார். ஒரு முறை ஒரு சபையில பேசும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பகவத்கீதை, பாகவதம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் மேற்கோளை காட்டாமல் வேதாந்த சூத்திரத்தை மேற்கோள் காட்டி சித்தாந்தத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது வேதாந்த சூத்திரத்தையே வச்சு பேசி எல்லாரையுமே தோல்வியோட செய்தாராம். அது மாதிரி அவர் பேசினார்னா மற்றவங்களுக்கு இப்ப எதிர்க்கும். அவர் சரியா பேசுவார், மேற்கோள் காட்டுவார், சாஸ்திர மேற்கோள்லாம் சரியா கொடுப்பார். நிறைய நேரங்கள்ல இவர் பேசுற சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ மற்றவங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த மொழியை பேசி கொண்டிருந்தார். அவருடைய பக்தி வினோத் டாக்கூரோட சேர்ந்துதான் இங்க அந்த மாயாப்பூர்ல பகவான் லீலை செய்த, பகவான் அவதரித்த இடங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் நிறுவனம் பண்ணாங்க இல்லையா. பக்தி ஸ்ரீ சைத்தன்ய மட்டு, ஜன்மஸ்தான், ஸ்ரீவாசாங்கன், அத்வைத பவன், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதெல்லாம் நிர்மாணம் பண்ணது பக்தி வினோத் டாக்கூர் தான். அவரோட கூட இருந்தது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் தான். ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல அவர் வந்து பாபாஜி மாதிரி ஆயிடுறாரு. அதனால அந்த குஞ்ச பிஹாரி கல்கத்தால இருந்து வந்தவருக்கு இவர் என்ன பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இவர் பிரச்சார பீரங்கின்னு தெரியாது, போயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் இந்த 7-8 வருஷம் ஆகுது. அப்ப வந்து பக்தி வினோத் டாக்கூர் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். அவர் போனதுக்கு அப்புறம் கௌர்கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் மறைகிறார். அதுதான் மிகப்பெரிய இடியாக, மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருக்கு. மிகப்பெரிய இழப்பு. இனி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு விரக்தி வருது. அது மிக உயர்ந்த ஆச்சாரியர்கள் மறையும் போது ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் ஏற்படுற உண்மையான உணர்வு அது. என்னுடைய தந்தை சிக்ஷா குருவாகிய தந்தை போயிட்டாரு, தீக்ஷா குருவாகிய கௌர்கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் போயிட்டாரு. இனி நான் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன், எனக்கு சப்போர்ட் இல்லையேன்ற மாதிரி, ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு ஆதரவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரையும் அவருடைய குருதேவரையும் ஒப்பிட்டு பார்க்கறல. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து ஞானி, சமஸ்கிருத ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்திலையும் சரி எல்லாத்துலயும் சரி ஸ்காலர். ஆனா கௌர்கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் படிப்பறிவே இல்லாதவர். ஆனால் அவருடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் தன்னுடைய குருதேவரை பற்றி மிக உயர்வா பேசுவாராம்.
அவர் உயர்வா பேசும்போது அவர் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அப்படியே சொல்லாம ஓடி போயிடுவாராம். என்ன என் சிஷ்யன் என்ன பத்தி பேசுறான்? அவருக்கு வந்து தன்னை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணத்தை அவர் வளர்த்துக்கவே இல்லை. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் அதனாலதான் தீட்சையே கொடுக்கல. நான் தீட்சை கொடுக்க மாட்டேன், எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. அவர் வந்து ரொம்ப பணிவு வைராகியம்லாம் இருந்தார். அதனாலதான் வற்புறுத்தி கேட்டதுனாலதான் இவருக்கு தீட்சை கொடுத்தார். அவர் மறைவதற்கு முன்னாடி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறார், நான் மிகப்பெரிய பாவி, நான் இறந்து விட்டால் என் கால கையெல்லாம் கட்டி போட்டு இழுத்துன்னு போய் தெரு தெருவா கொண்டு போய் காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் என் உடம்பை பிச்சு போட்டுருங்க, எனக்கு வந்து அதான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்ப அவர் மறைந்த பிறகு சுத்தி இருக்கிற அறிவற்றவர்கள் போட்டி போடுறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இவருடைய உடலை வைத்து சமாதி பண்ணிட்டு நம்ம பணங்காசு சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவரு தான் அப்படி எழுதி வச்சுட்டு போனாரே, அவரை அப்படியே கொண்டு போய் எடுத்துன்னு போய் காக்கைக்கும் குருவிக்கும் கழுகுகளுக்கும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அபராதம்! ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய பணிவுனால அப்படி செய்யறாருன்னா நம்ம செய்யலாமா? அவர் பணிவுனால அப்படி சொல்லிட்டு போனார். பிரபுபாதர் மறையிற காலத்துல, நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் மறையிற காலத்துல ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்டாராம். அப்பனா அவர் பிரபுபாதர் தப்பு செய்தாரா? எந்த அளவுக்கு அவர் திருநாதப்பி சுனிசேன தருவரவிய சகிஷ்ணுவன அமானினமானதேன கீர்த்தனிய சதாரிய கடைபிடிச்சிருந்தா எல்லா சிஷ்யர்கள், தனக்கு தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாராம். அதே ஒரு பணிவான மனநிலை ஒரு உண்மையான பக்தனுக்கு இருக்கும். அப்ப அந்த பணிவான மனநிலையில அவர் சொன்னதை வச்சு சுத்தி இருக்கிற முட்டாள்கள் அவரை என்ன பண்ணலான்னு போட்டி போடுதுகள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி விஷயம் தெரிஞ்சு ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து அங்க நின்னு எல்லாரையும் கேட்கிறார், ஏன் இந்த உடல் வந்து என்னுடைய குருதேவருக்கு எனக்கே சொந்தம், நான் எதை பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் இங்க வரக்கூடாது. இப்ப எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்ப அவர் கேட்கிறார், ஒரு வருடம் எந்த பெண்ணோடும் சங்கம் கொள்ளாதவர்கள் தொடலாம், இன்னும் யாரும் தொடல. சரி, 6 மாதம் எந்த பெண்ணோடும் சங்கம் கொள்ளாதவர்கள் தொடலாம். 6 மாதம் தானே, சின்ன பீரியட், வரல. 3 மாதம், 1 மாதம், 1 வாரம், 1 நாள், 1 நாள் யாரும் வரல. அப்ப பெண்களோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய குருதேவர் மகாத்மா, என்னுடைய ஆச்சாரியன், நீங்க தொடர்ந்து யாருக்கு அருகது இல்லை, நீ தொட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அவருடைய கையால அவருடைய தேகத்தை எடுத்துக்கொண்டு வந்து சைத்தன்ய மட்ல வந்து சமாதி கட்டினார். இப்ப கூட அவருடைய சமாதி மந்திர் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தன்னுடைய குருதேவரை வந்து போற்றினார். ஒரு நாளும் தன்னுடைய திறமைகளுக்கு, தன்னுடைய பக்திக்கு தானே காரணம். ஏன்னா நம்ம பாக்குறோம்ல, வரலாறு சொல்லிட்டு அவர் விஷ்ணுனுடைய ரேகைன்னு. அப்ப அவர் வந்து தான் கர்வம் வச்சுக்கலாம், நான் வந்து கடவுளால அனுப்பப்பட்டவன், நான் அங்கிருந்து இங்க வந்தவன், நான் அம்சம் அப்படின்னு திமிர் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாளும் அவர்கிட்ட அந்த ஒரு கர்வம் இருந்ததே இல்லை. தன்னுடைய முன்னேற்றத்திற்கு, தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு காரணம் தன்னுடைய குருதேவர் தான் சொன்னார். உண்மையா நம்பினார் அத. அவருக்கு இயற்கையாகவே கிருஷ்ணர் சக்தியை கொடுத்திருந்தார், ஆன்மீக சக்தியோட தான் வந்தார். ஆனாலும் அவர் ஒரு நாளும் வந்து தான் குருவை விட நான் மிஞ்சிட்டேன்னு நினைச்சதே இல்லை. அது மாதிரி நடக்கவே முடியாது என்பதை அவர் சரியா இருந்தார், நமக்கெல்லாம் காட்டுறார். நம்ம ஒரு நாளும் குருவை மிஞ்சின சிஷ்யனை ஆகணும்ன்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. இல்ல, அந்த மாதிரி ஆக முடியாது. சாதனைகள்ல ஒருவேளை சிஷ்யனுக்கு நிறைய சாதனைகள் ஏற்படலாம், செய்ய முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 64 கோயில் தான் கட்டினாரு. இவர் 108க்கு மேல கட்டிட்டார். இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல அவருடைய சிஷ்யர்களால இன்னுமே அதிகமா வளர்ந்தது.
நிறைய விஷயங்களை இவர் வளர்த்தார். அதனால இவரை விட அவர் ஒஸ்தி, அவரை விட அவர் ஒஸ்தி அப்படி ஆக முடியுமான்னு முடியாது. குரு பரம்பரையில ஒரு நாளும் ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவை விட நான் ஒஸ்தின்னு நினைக்கவே படாது, நினைக்கிறது இல்ல. அதுதான் நம்ம வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவரிடம் வந்து தவறான மதவாதிகள் நிக்கவே முடியாதான், எதிர்க்க நிக்க முடியாதான், பயந்து ஓட வேண்டியதான், எல்லாரையும் அப்படியே பொட்டிச்சு தூக்கி அடிச்சிடுவார். ரொம்ப பில்டா இருந்தார், நல்ல கட்டுமஸ்தான உடல் வைத்திருந்தார். இல்லைன்னா 9 வருஷம் தவம் பண்ண முடியுமா? 100 கோடி நாமங்கள் யாரால ஜபிக்க முடியும்? அந்த அந்த காலகட்டத்துல இப்ப சிஷ்யர், இப்ப குருதேவர் மறைந்து விட்டார், தந்தை மறைந்து விட்டார், இனி இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு அவரிடம் வந்து விட்டது. இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும், பொறுப்பு வந்துடுச்சு. குழம்பியும் இருக்கிறார், கவலையில இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வருது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சங்கீர்த்தன இயக்கத்தினரோட வரார். கூடவே கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வரார், பக்தி வினோத் டாக்கூர் வரார். எல்லாரும் வந்து காட்சி தந்து, பயப்படாத, உடனே சந்நியாசம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை ஆரம்பி, போதும் 100 கோடி நாமங்கள் சொன்னது போதும், பிரச்சாரத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது. உடனே தன்னுடைய குருதேவரனுடைய படத்தின் முன்னாடி விழுந்து வணங்கி சந்நியாசம் மேற்கொள்கிறார். அன்னையிலிருந்து தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர்னு பேர் வருது. சந்நியாசம் எடுத்து கல்கத்தாக்கு வர்றாரு. அவர் கல்கத்தால இருந்தாலும் எல்லாரும் கேட்பாங்களாம், நீங்க என்ன சிட்டில வாழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கல்கத்தால இல்ல, நான் வந்து என்னுடைய கௌடிய மட்டில் இருக்கிறேன். கௌடிய மடம் என்பது பிருந்தாவனம் தான். ஏன்னா அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு, ராதாகிருஷ்ணர், நீங்க கௌடிய மடலாம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் நிறுவிய கௌடிய மடலாம் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர் இருப்பாங்க, பக்கத்துல சைத்தன்ய மகாபிரபு இருப்பாங்க. அதான் வந்து கௌடிய சம்பிரதாயம். கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு நடுவுல வந்து இப்ப கோயில்ல பிரகாரம் இருக்கும், அதுக்கு நடுவுல வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து அங்க மழை எல்லாம் விழலாம், அங்க கூரை இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்க்க வந்து உங்களுக்கு ஒரு கூடம் இருக்கும். அங்கிருந்து அவங்க பிரார்த்தனை செய்யறது, கீர்த்தனைகள் செய்யறது, வகுப்புகள் நடத்துறது. இது வந்து இதுதான் பொதுவா கௌடிய மட் கோயில்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி கோயில்கள் 64 நிறுவனர். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார், வீடு வீடா போய். அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, நீ பிரச்சாரம் செய்யணும், புத்தகம் அச்சடிச்சு நீங்க வந்து அதை வந்து பிரச்சாரத்துக்கு கொடுக்கணும். அவரே புத்தகம் எழுதி, அவரே புத்தகம் அச்சடிச்சு, அவரே பிரச்சாரம் பண்ணார். அந்த காலத்துல வந்து சஜ்ஜன தோஷணி அப்படின்றது வந்து மேகசின், அது வந்து பத்திரிகை. அந்த பத்திரிகை அவருடைய தந்தை ஆரம்பிச்சது. அப்பவே தந்தைக்கு வந்து இவரு வந்து பிழை திருத்தம் எல்லாம் பண்ணி கொடுப்பாராம். எப்பவுமே ஒரு கட்டுரை எழுதுறோம், ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா எழுதுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, பிழை திருத்துறவங்க 7-8 பேர். அப்பதான் அதுல வர பிழைகள்லாம் திருத்த முடியும். அப்ப இவர் வந்து எடிட்டர், அது பிழை திருத்தம் செய்யறவங்க பேர் எடிட்டர்னு பேரு. அந்த எடிட்டிங் வேலையை இவர் சின்ன வயசுல இருந்தே அப்பாவுக்கு பண்ணிட்டு வந்தார். இவர் தொடர்ந்து சஜ்ஜன தோஷணி என்பது மிக பிரபல்யமான பத்திரிகை, ஆன்மீக பத்திரிகை. வாரம் ஒரு பத்திரிகை வெளியிடுவாராம். அப்ப வாரம் ஒரு பத்திரிகை வெளியிடுறீங்களே, இவ்வளவு விஷயங்கள் எங்கிருந்து கிடைக்குது உங்களுக்குன்னு நிருபர்கள் கேட்டப்ப, நான் தினமுமே என்னால் எழுத முடியும், ஏன்னா ஆன்மீக விஷயங்கள் கடலளவு இருக்கின்றது, என்னால் தினமும் பத்திரிகை வெளியிட முடியும், எனக்கு வந்து ஒத்துழைப்பு கிடைத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் மிகப்பெரிய மன்னர்கள், நான் அந்த காலகட்டத்துல வந்து ஆங்கிலேய ஆட்சி இருந்தாலும் மன்னர்கள், சில குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்க, கவர்னர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இவர பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை மிகவும் புகழ்ந்தார்கள், நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால்தான் இயக்கத்தை கொண்டு செல்ல முடிஞ்சது. அவர்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீக அறிவை கொடுப்பதுல, அவர்களை வழி நடத்துவதுல ஒரு புரட்சிகரமான ஆச்சாரியனாக இருந்தார். எப்ப அந்த பாபாஜியாக இருந்ததை விட்டுட்டு அவரை வந்து சந்நியாசம் எடுத்து புரட்சிகரமான ஒரு பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சார். ஆனால் அதுல அவர் வந்து கோட்லாம் போட்டுப்பாராம். ஏன்னா ஒரு சன்னியாசிகள் வந்து கோட் போடுறதெல்லாம் வந்து விரும்பல. அங்க மற்ற சன்னியாசிகள்லாம் என்ன நீங்க வித்தியாசமா செய்யறீங்கன்ட்டு அவர் எப்பொழுதும் யுக்த வைராகியத்தை கடைபிடித்தார். உண்மையான வைராகியா இருந்ததை நாம பார்த்திருக்கிறோம். அவரிடம் உண்மையான வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் பௌதிக விஷயங்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் தைரியம் இருந்தது. தைரியமாக, ஏன்னா நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் கிருஷ்ணருடைய சேவையில் 100க்கு 100
பயன்படுத்துறோம்னா எந்த பொருளை வேணா பயன்படுத்தலாம்ன்ற ஒரு யுக்த வைராகியத்தை, ரூப கோஸ்வாமியின் யுக்த வைராகியத்தை அவர் கடைபிடிச்சார். தான் எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்தார். பகவானுக்கு மிகவும் அருமையான கோயில்களை கட்டினார். கார் பயன்படுத்தினார். புரட்சிகரமான சன்னியாசி. கார் பயன்படுத்துறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான். அப்போ ஒரு முறை அவர் நல்ல பிரச்சாரம் பண்றதுனால நிறைய இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. பக்திக்கு நிறைய சன்னியாசிகளை உருவாக்குனர். நீங்க பார்க்கலாம், பிரபுபாதருடைய குரு சகோதரர்கள் நிறைய பேர் கௌடிய மடங்கள், நிறைய கௌடிய மடங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட கிளைகள் இருக்கு, கௌடிய மட கிளைகள். அதுல இருந்த கூட்டத்தை பார்த்த உடனே, அப்போ சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேர்ல பார்த்தாராம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை. நீங்க தயவு செய்து உங்களுடைய இளைஞர்களை எங்களிடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரனுடைய ஒரு கருத்து என்ன, உண்மையான கருத்து அது. இப்ப ஒரு வீடு பற்றி எரியும் போது என்ன பண்ணணும்? வீட்டை அணைப்பதில் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? இந்த பௌதிக உலகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனையும் சிக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம எல்லாருமே ஒரு ஒரு நாடு மற்ற ஒரு நாட்டினால ஆளப்பட்டாலும் அந்த நாட்டினரும் சரி இந்த நாட்டினரும் சரி பொதுவாகவே பௌதிக உலகம் என்ற சிறைச்சாலையில் சிக்கி இருக்கிறோம், விடுதலை இல்லாம. அந்த விடுதலைக்கு தான் பாடுபடணுமே தவிர இந்த அரசியல் மாற்றங்கள். இப்ப நம்ம நாட்டுக்காரனே ஆள்றான், அவன் பார்த்தா அவன் அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிறான். இதான் உண்மை. இப்ப நாம சுதந்திரம் பெற்று விட்டோம்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் இந்த பிரதம மந்திரி, அந்த பிரதம மந்திரி, இந்த முதலமைச்சர், அந்த முதலமைச்சர், இவர் நல்லவர் அவர் கெட்டவர்னு நினைக்கிறோம். உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளிநாட்டினரின் அடிமைகள். இத பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எப்போ சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அரசியல்வாதிகள்லாம் ஃப்ராடுங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் நாடு 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 நாடுன்னு சொல்லிட்டு நாட்டை உண்மையா அடிமையா தான் வச்சிருக்காங்க. இப்ப கூட வெளிநாட்டு விஷயங்களுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க மக்கள். வெளிநாட்டு பொருட்களை கொண்டாந்து, வெளிநாட்டு ஃபேக்டரிங்களை கொண்டாந்து, வெளிநாட்டுக்கு தன்னாட்டை எல்லாத்தையும் வித்துட்டு கடனாளியாவும் என்னென்னவோ பண்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் அவர் சுபாஷ் சந்திர போஸ் நல்ல சுதந்திர போராட்ட வீரன் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் உண்மையா போராடினார். அதனால தான் அவரை நம்ம நாட்டுக்காரவனுங்களே இல்ல என்ன ஆச்சோ தெரியல, அவர் போயிட்டார். இல்ல அவர் என்ன ஆனார்னே வரலாற்றுல தெரியல. ஆனா அவர்கிட்ட இவர் சொன்னார், இவர் பிரச்சாரம் பண்ணார், நீ வேணா என் இயக்கத்துக்கு வந்துரு, நம்ம வந்து பக்தி பிரச்சாரம் பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் கேட்கல, இல்ல நாடுதான் முக்கியம் எனக்கு அப்படின்னு போயிட்டார். அதனால அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப, ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர் ஹவெவர் பிளசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது, நம்ம அதை நம்ப வேண்டாம். இப்போ வந்து பக்தியில மக்களுக்கு வந்து கட்டுண்டு இருக்கும் மக்களுக்கு நாம வந்து பக்தி பிரச்சாரம் செய்து இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும்ன்றத, அது பிரச்சாரத்தின் முக்கியத்துவத்தை, கிருஷ்ண உணர்வின் முக்கியத்துவத்தை சொன்னார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? ஆங்கிலேயர்கள் கூட அவருடைய சிஷ்யர்களாக இருந்தாங்க. இதெல்லாம் பகிரங்கமா நிறைய பேருக்கு தெரியாது. ஆங்கிலேயர்கள்லாம் அவர்கிட்ட கை கட்டி நின்று இருக்காங்க, பயந்தாங்க. ஏன்னா அவருடைய நேர்மை, அவருடைய பக்தி. ஒரு சிறந்த மகான் போனார்னா எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா யாருக்கும் எதுக்கும் பயப்படுறது இல்லை. ஏன்னா அவர் தூய்மையானவர். யாராவது தப்பான மனிதனை பார்த்தா கழுத்துல அடிச்சிடுவாராம். பாத்துங்க, ஒருத்தர் வந்து ஒரு சகஜியன் ஒரு முறை வந்து தப்பு தப்பா ராதா ராணிக்கு பாட்டு பாடுறானா. ராதே ஜாகோ ராதே ஜாகோ, ஜாகோனா ராதே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றது. போய் முதல்ல கழுத்து மேல ஒரு அடி விட்டு, முதல்ல நீ எழுந்துக்கோ, நீ என்ன ராதா எழுந்துன்னு சொல்லி பாடுற நீ? முதல்ல நீ எழுந்துக்கோ, நீயே எழுந்துக்கல, நீ தூக்கத்துல இருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து தைரியமா பேசுவார். அப்ப அந்த லோக்கல்ல மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள், ஜாதி பிராமணர்கள் ரொம்ப கண்டனம் பண்ணியிருக்காங்க.
நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுக்கறதும், பக்தி எல்லாருக்கும் கொடுக்கறதும், எல்லாரையும் பிரம்மச்சாரியாவும் சன்னியாசியும் ஆக்குறதும், நீங்க வந்து இந்த மாதிரி புரட்சி எல்லாம் பண்ணக்கூடாது, இது தவறு, பிராமணர்களுக்கு தான் நீங்க இதெல்லாம் செய்யணும், எல்லா ஜாதியினரும் பக்தி எடுக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு சாஸ்திரங்கள்லாம் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மருத்துவனுடைய மகன் மருத்துவன் ஆக முடியாது. அவன் மருத்துவ கல்வி படித்து மருத்துவத்துல பயிற்சி எடுத்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் ஒழிய ஒரு மருத்துவனுடைய மகன் மருத்துவன் ஆக முடியாது. அதே போலதான் பிராமணத்துவம் என்பதும். ஒருத்தர் பிராமணர் என்பது பிறவியில சில குணங்கள், பிராமணிக்கல் குணம் வரணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, உண்மை, நேர்மை, வாய்மை, ஆன்மீகம். ஆன்மீகம் தான் மெயினே. பிராமணர் என்பவர் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து யாரிடையும் கையேந்தி பணம் வாங்கும் வேலை செய்யக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை யார்கிட்டயும் இது சூத்திரர்கள் தான் வேலை செஞ்சு பணம் சம்பாதிப்பாங்க. யார்கிட்டயும் கையேந்தி நான் இந்த வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு பணம் வாங்கக்கூடாது. பிராமணர்கள் பணம் வாங்கும் மனிதர்களாக இருக்க முடியாது. அவங்க உலகத்திற்கு உலகை வழி நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் பிராமணர்கள். அத்தகைய பிராமணர்களை தான் உருவாக்கினர். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒருத்தர் பக்தி எடுத்துட்டாங்கன்னா மடத்துல சேர்ந்துருவாங்க. 64 மாலைகள் ஜபிக்கணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலகட்டத்துல 16 மாலைகள் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் அந்த கருணையினால குறைச்சிட்டாரு. இந்த மக்கள்லாம் 64 மாலைகள்லாம் ஜபிக்காதுன்னு 16 மாத்தினாரு. ஒரு ஆச்சாரியனுக்கு அந்த உரிமை உண்டு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் 64 மாலை, 64 மாலைகள் ஜபிக்கணும், மடத்துல வேலை செய்யணும், பிரச்சாரத்துல ஈடுபடணும். இதெல்லாம் அவருக்கு கொடுத்த ட்ரைனிங். அப்ப அவர் வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொன்னார். மிருதங்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறையில தான் கேட்கும். ஒரு கோயில்ல மிருதங்கம் அடிச்சோம்னா அந்த கோயில் முழுக்க மிருதங்க சத்தம் கேட்கும். இந்த பிருகத் மிருதங்கம் என்பது புத்தக விநியோகம். அது எல்லா இடத்துலயும் நம்ம பரப்ப முடியும். அதனால அதை வந்து சங்கீர்த்தன இயக்கத்தை வந்து மிகவும் தீவிரமாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ஆரம்பிச்சார். அப்ப நிறைய இப்ப நம்ம ஸ்ரீல பிரபுபாதர்னு சொல்றோம்ல, அந்த ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதியினுடைய பெயர் தான். இப்ப நீங்க கௌடிய மட்ல போய் பிரபுபாதர்னு சொன்னா அது அவரை தான் குறிக்கும். நமக்கு பிரபுபாதர்னா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். கௌடிய மட்ல போய் பிரபுபாதர்னா அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் தான். பிரபுபாதர் என்றால், பிரபு என்றால் கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய திருவடியை சரணடைந்தவர்னு அர்த்தம். அப்ப இந்த பெயர் வந்து அவருக்கு தான் முதல்ல இருந்தது. அவருடைய சிஷ்யர்களை அவர் வந்து ரொம்பவே திறம்பட வழி நடத்தினார். இதை நம்ம பிரபுபாதரை, அபயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரை முதல் முறை பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அபயச்சரண அரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி எப்படி இருந்தாரு? முதல்ல விடுதலை போராட்ட வீரத்துலதான் காந்தி இயக்கத்துல சேரணும்னு தான் ஆசைப்பட்டார். கல்லூரிக்கு போனார், கல்லூரியும் பாதியிலே விட்டுட்டாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அவருடைய நண்பர் ஒருத்தர், கண்டிப்பா இப்போ இங்க ஒரு மிகப்பெரிய மகான் இருக்கிறார், அவரை பார்க்கணும். பிரபுபாதருக்கு என்னன்னு, அவருடைய தந்தை கௌரமோகன் டே வந்து நிறைய போலீஸ் ஆமையரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் உண்மை நம்பி நிறைய அவர் விருந்தெல்லாம் படைப்பார். அதை பார்த்து அவருக்கு வந்து சாமியார்கள்னாலே போலின்னு ஒரு எண்ணம் மனசுல. அதனால நான் வரவே மாட்டேன், எந்த சாமியாரையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இவர். அவர் சொன்னார், இவர் அப்படி கிடையாது, இவர் வித்தியாசமானவர், நீ வந்து ஒரு முறை பார்த்துரு, எனக்காக வா இன்னைக்கு மட்டும் கட்டாயப்படுத்துறாரு. பாருங்க எப்படி ஒரு குரு சிஷ்யனை பார்க்கணும்ன்ற ஒரு நிகழ்வு, இது வரலாற்று நிகழ்வு. சரி, இவரும் கட்டாயத்துல வராரு. அவங்க நடக்கிற கிளாஸ பார்க்கணுமே, மெய் சிலுக்குது பிரபுபாதருக்கு. அடடா, இவர் தான் நான் தேடினவர். நான் அவர் ஒளி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தக தக தகன்னு ஜொலிக்கிறார், ஒளி மின்னுது, பேசுற பேச்சு. அவர் வந்து உடனே இவர் கேள்வி கேட்கிறார். இப்ப நாடு வந்து சுதந்திரம் இல்லாமல் தவிக்கின்றது, எங்கேயுமே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம எப்படி பக்தியை பிரச்சாரம் பண்றது? அப்பதான் சொல்றார், நான் இந்த உடல் அல்ல அப்படின்றத புரிந்து கொண்டு நாம் எல்லாரும் இந்த பௌதிக உலகத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்து தான் அதை விட முக்கியமா இருக்கு. மக்களை வந்து நீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னா அந்த ஆங்கிலேயர்களை கூட நீங்க பிரச்சாரம் பண்ணி கொண்டாடணும்.
நீ வந்து ஆங்கிலம் பேசக்கூடியவன், வெளிநாட்டுல போய் பிரச்சாரம் பண்ணுன்னு முதல்ல சொல்லிடுறார். அவர் பார்த்த உடனே கட்டளை கிடைக்கிறது. குருவை பார்த்த அன்றே குரு சிஷ்யனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதுதான் உண்மையான குரு சிஷ்ய உறவு. அந்த குரு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஜோதிடத்தில் வல்லுனர். ஆனா ஜோதிடத்தை வந்து அவர் எதை வேணா கணிக்க முடியும் அவரால. அதை விட்டுடுறார். கிருஷ்ண பக்திக்கு ஜோதிடம் வந்து ஒத்து வராது, நான் விட்டுடுறேன்னு. ஆனால் அவர் மிகப்பெரிய மகான். அவர் எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியும்ன்றத இந்த நிகழ்வுல இருந்து தெரியும். ஏன்னா இந்த சிஷ்யன் உலகமெங்கும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப போகிறான்னு தெரிஞ்சுதான் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது, அந்த கட்டளை வருகிறது. நீ போய் வெளிநாட்டுல எல்லாம் ஆங்கிலம் பேசி பிரச்சாரம் செய்யுன்னு சொல்லிடுறாரு. ஒரு முறை பிரபுபாதர் வியாச பூஜை உரையாடல் பண்றார், பேச்சு கொடுக்கிறார், வியாச பூஜை ஆஃபரிங் பண்றார், புகழாரம் செய்யறார். அதை கேட்ட உடனே இவர் சொல்றார், நீ புத்தகம் எழுதி விநியோகம் செய்ய வேண்டும். நீ இவ்வளவு அருமையா எழுதுற, நீ உடனடியா நிறைய புத்தகம் எழுதி, இதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றார். நிறைய நம்ம பிரபுபாதர் எழுதுவார், நிறைய குரு சகோதரர்கள் அவரை விட அறிவாளிகள் இருந்தாங்களாம், சமஸ்கிருத ஞானிகள் இருந்தாங்க, பல மிக பிரம்மாண்டமா பக்தி செய்து சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா பிரபுபாதரால தான் அவருடைய கட்டளை, பாশ্চাத்திய தேசதாரணி, வெளிநாடுகள்ல மேற்கத்திய நாடுகள்ல பிரச்சாரம் செய்யக்கூடிய சக்தி வந்து பிரபுபாதருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அவரை நிறைய சந்திக்கல பிரபுபாதராவ, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரரை நிறைய சந்திக்கல. ஆனால் தன்னுடைய இதயத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதே நினைவோட வாழ்ந்திருக்கிறார். கடைசி காலகட்டத்துல தான் பிரபுபாதரால செய்ய முடிஞ்சது. வாழ்நாள் முழுக்க வியாபாரத்துல நஷ்டம் 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 நஷ்டம். எப்பொழுது முழு முயற்சியா கிருஷ்ணா நான் உனக்கே சரணம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய குருதேவனுடைய ஆணையை நிறைவேற்றியே தீருவேன்ட்டு உள்ள இறங்கினார் பாருங்க. அப்ப வெற்றி 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 தான். வயதான காலத்துல பகவான் வந்து அவருக்கு வெற்றி மேல வெற்றி கொடுப்பார். ஏன்னா வாழ்நாள் முழுக்க அதை தான் தியானம் பண்ணார். சோ இந்த கணிப்பை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்பவே முடிச்சிட்டார், செஞ்சார். அவருக்கு தெரியும் இந்த இந்த சிஷ்யன் எதையும் சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே அந்த குரு சிஷ்யனுடைய உறவு வந்து மிக மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது. அந்த பரம்பரையில நம்ம வந்திருக்கிறோம். நம்மலாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு பாருங்க. எவ்வளவு பெரிய மகாத்மாக்களுடைய பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா மாயாவாதிகள், அந்த வாதிகள், இந்த வாதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். பாத்தீங்கன்னா அவங்க எந்த குரு பரம்பரையே கிடையாது. அவங்க எந்த ஆதாரத்துல பேசுறாங்க, எந்த சாஸ்திர பிரமாணத்துல பேசுறாங்க, எதுவும் கிடையாது. ஆனா நான் இங்க நம்முடைய சம்பிரதாயம் தெளிவா இருக்கு. யாருடைய குரு என்பது குரு பரம்பரை தெளிவாக இருக்கிறது. சாஸ்திர பிரமாணங்கள் சரியா இருக்கு. எல்லாம் சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி தான் எழுதுறாங்க. ஆனா இந்த அளவுக்கு மற்ற மாயாவாதிகள் பிரபல்யம் ஆன மாதிரி ஆகல பாருங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? வேற ஏதோ தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம எதையோ ஆனந்தா, இந்த ஆனந்தா, அந்த ஆனந்தா, பரமஹம்சா, அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இவர்களை பற்றி நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனால் இந்த வருடம் 150வது அவதரித்த தினம் என்பதனால ஏதோ இந்திய அரசாங்கம் அவருக்காக நோட்டு காயின் அச்சிருக்கு. 150வது விடம் இந்த வியாச பூஜை மிக விமரிசனையாக மாயாப்பூர்ல கொண்டாடினாங்க. அப்ப அவரை பற்றின பல விஷயங்களை வந்து பல மகான்கள் பேசினாங்க. இந்த பெரிய சபையாக மாயாப்பூர்ல அவருடைய திருவிக்கிரகத்தை கொண்டு வந்து ஊர்வலமா வந்தாங்க. வந்து இங்க மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, திரு பக்தி விகாச சுவாமி என்னுடைய குருதேவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி நூலை எழுதியிருக்கிறார். இந்த ஆராய்ச்சி நூலை எழுதுவதற்கு ஒரு 10-12 வருஷம் ஆயிருக்கு. அவர் வந்து இந்த புத்தகம் வரலாற்றுல இந்த மாதிரி புத்தகம் எழுதுவதோ இல்ல இந்த மாதிரி புத்தகம் இனி வரலாற்றுல யாராலும் எழுத முடியுமான முடியாது. இது ஒரு சாதனை படைப்புன்னு சொல்லலாம்.
அது வந்து அவ்வளவு நிறைய சாதாரண புத்தகத்தெல்லாம் வச்சு நிறைய பேர் இப்போ மேடை மேடையா கூவி கூவி அந்த புத்தகங்களை விற்பனை செய்யறதை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த புத்தகம் ஒரு மன கஷ்டமும் இருந்தது. மத்த புத்தகத்துக்கெல்லாம் நிறைய பிரச்சாரம் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இது ஒரு காவியம். இது ஒரு வரலாறு சாதனை படைத்த ஒரு விஷயமாச்சே. இது பத்தி தெரியலையா மக்களுக்குன்ற ஒரு வருத்தம் என்னுள்ள இருந்தது. ஆனால் விஷயம் தெரிந்த தூய பக்தர்களுக்கெல்லாம் இது தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அந்த புத்தகத்தை எழுதுனதுக்காகவே ஒரு நிமிஷம். அந்த புத்தகத்தை எழுதின ஒரு இது இருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்களான்ற ஒரு ஒரு கவலை என்னுள் இருந்தது. ஆனா அந்த கவலை இப்ப போயிடுச்சு. ஏன்னா இந்த கௌடிய சம்பிரதாயத்துல வந்த பெரிய அவருடைய சிஷ்யர்கள், அந்த சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பெரிய சந்நியாசிகள் எல்லாரும் வந்து இங்க வந்திருந்தாங்க இந்த வருஷம். வந்து என்னுடைய குருதேவரை புகழ்ந்தார்கள். ஏன்னா இப்படி ஒரு காவியத்தை யாராலும் எழுத முடியாது. அதை நீங்க எழுதியிருக்கீங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் அது வந்து ஒரு ஒரு புத்தகம் கிடையாது, 3 புத்தகம். ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்கோளோட பிரமாணத்தோட ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில உங்களுக்கு வந்து அஹ், நீங்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தவர்களாக இருந்தால், இல்ல யாராவது படிக்கக்கூடியவர்களை பக்கத்துல வச்சாது இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். என்னால படிக்க முடியல, என்னால கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சது. ஏன்னா இதுவும் வந்து ஆங்கிலம் மிகவும் கடுமையான ஒரு கடினமான ஆங்கிலமாக இருக்கு. என்னுடைய குருதேவர் வந்து அயர்லாந்து நாட்டுக்காரர், ஆங்கிலேயர் தான். அதனால அவருடைய ஆங்கிலம் வந்து ஆங்கில புலமை வந்து அதுல ரொம்பவே அதிகமா இருக்கு. மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எழுதின மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடியது. இந்த புத்தகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அதனால நான் டக்குன்னு எடுத்து படிக்கிற மாதிரி இல்லை. அது பக்கத்துல ஒரு டிக்ஷனரியோ இல்ல வேற ஏதோ வச்சுதான் அந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். நிறைய பக்தர்கள் கேட்கறாங்க, தமிழ்ல மொழிபெயர்ப்பீங்களா அப்படின்ட்டு. படிக்கிறது என்னால படிக்கவே சாத்தியம் இல்லைன்றது, மொழிபெயர்க்கிறது மேபி ஒரு சிறந்த பக்தர்கள் யாராவது தான் மொழிபெயர்க்க வேண்டும். இது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த புத்தகம். அங்கங்க இருந்து நான் இப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி பேசுறதெல்லாம் கடல்ல இருந்து ஒரு ஒரு துளி எடுக்கிற மாதிரி. இது கடல். அந்த கடல்ல இருந்து ஒரு சில துளிகள் தான் எடுத்து சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் மிகப்பெரிய மகான். ஒரு பகவானை புரிந்து கொள்வதும் மகானை புரிந்து கொள்வதும் ஒண்ணுதான். எப்படி பகவானை புரிந்து கொள்ள முடியாதோ அப்படியே மகானையும் என்னால புரிந்து கொள்ள முடியாது. அவரை பற்றி பேசும் தகுதி எனக்கு இல்லை. இதை முதல்லயே சொல்லியிருக்கணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதரை பற்றி பேசும் தகுதி எனக்கு துளியும் கிடையாது. துளியும் கிடையாது. அந்த தகுதியை குரு பரம்பரை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும், கங்கை நீரை கங்கைக்கே கொடுப்பது போல அவர்கள் கொடுத்த சின்ன அறிவை நான் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும்ன்றதுனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி பேசினேன். ஏன்னா நம்முடைய தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பற்றி மிக ஆழமாக தெரிய வேண்டும். அவர் சாமானியமானவர் இல்ல. அவர் நமக்காக செஞ்ச வேலைகளுக்கு நாம வந்து தீவிரமா பக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு பாடுபட்டதுக்கு காரணம் நாம இன்னைக்கு நல்ல பக்தர்களா மாறணும்ன்றதுக்கு தான். அவர் பெண்களுக்கு கூட தீட்சை வழங்கியிருக்கிறார். ஆனால் பயங்கர கட்டுப்பாடு. அவர் வகுப்பு கொடுக்கும்போது நடுவுல திரை இருக்குமா. அவரை பெண்கள் பார்க்க மாட்டார், பெண்களும் அவரை பார்க்க முடியாது. ஆண்களுக்கு தான் வகுப்பு நடக்கும். அவர் எவ்வளவு சத்தமா அப்பெல்லாம் மைக்கு கிடையாது. அவ்வளவு சத்தமா பேசுவாராம். அது அங்கேயும் கேட்குமா, பெண்களுக்கும் கேட்கும். எப்பவுமே பெண்கள் அவரை பார்க்கணும்னா ஒரு கூட்டமா தான் வந்து பார்க்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில பார்க்குற மாதிரி இல்லவே இல்லை. நம்முடைய ஸ்ரீல பிரபு அதனுடைய தங்கை, அவரும் அவங்க பிசிமான்னு சொல்லுவாங்க, அவங்களும் வந்து இவருடைய சிஷ்யர் தான். அப்ப எவ்வளவு பேருக்கு சென்னையில கூட தீட்சை கொடுத்திருக்கிறாரு. இந்தியா முழுக்க அவர் பயணம் செய்து இந்தியா முழுக்க முழுக்க அவர் மடங்களை நிறுவி அதுல வந்து சிஸ்டமும் வச்சிருக்காரு. இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை பண்ணணும், இந்த மாதிரி புத்தக விநியோகம் செய்ய வேண்டும், இத்தனை மாலைகளை ஜபிக்க வேண்டும், இப்படி நைவேத்தியம் பண்ணணும், எல்லா வழிமுறைகளும் கட்டு கொடுத்துதான்.
எல்லா சிஸ்டத்தையும் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார், நிறுவி இருக்கிறார். கௌடிய மடத்தை சென்னையில நிறுவி இருக்கிறார். நீங்க மயிலாப்பூர்ல போனீங்கன்னா கௌடிய மடம் போலாம், கண்டிப்பா ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வரணும். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். மற்ற இடங்கள்ல முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபு பயணம் செய்த இடங்களுக்கெல்லாம் பாதுகை நிறுவிட்டு வந்தார். ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா பாதுகை நீங்க பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய பாதுகை. அது மாதிரி சில அற்புத செயல்கள் எல்லாம் செய்யறார். அவருடைய வாழ்க்கையில முழுக்க 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 புரட்சிகரமான விஷயங்கள். அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சார். நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சு இந்த பிராமணர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்பெல்லாம் அவர் மேற்கோள் காட்டி அவர்களை பேசி கன்வின்ஸ் பண்ணா கூட சில பேர் வந்து அவரை வந்து விரும்பல. அப்போ ஒரு முறை அவரை கொலை பண்றதுக்கு கூட இது மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. ஒரு முறை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு முறை அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது ஒரு சிஷ்யர் அவருடைய வேஷம் போட்டுன்னு ஓடிடுறாரு. இவரை வந்து சாதாரண ஒரு பக்தனுடைய வேஷம் போட்டு, ஏன்னா ஆச்சாரியன் வேற மாதிரி இருப்பாரு இல்லையா, அவருடைய காவி உடையெல்லாம் அவர் போட்டு தண்டை எடுத்து அவரு ஆச்சாரியன் மாதிரி போயிட்டு இவரை வந்து சாதாரண பக்தனாட்டம் ஆக்கி பின் வழியா தப்பிக்க விட்டுறாங்க. ஏன்னா அவரு அப்ப ஒத்துக்கவே இல்லை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், நீ எனக்காக நீ சாக கூடாதுன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு தேவை, நான் செத்து போனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல வேண்டும், நீங்கள் வேண்டும், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அந்த சிஷ்யனை பாராட்ட வேண்டும் நாம். ஆனா அதுக்கப்புறம் அவரு உயிர் போல அவர் எப்படி தப்பிச்சுதான் வர்றாரு அவரும். அந்த மாதிரி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த சிஷ்யர்களையும் வைத்திருந்திருக்கிறார். எப்பவாவது பொதுமக்கள்லாம் வந்து நிறைய தொல்லை பண்ணுவாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மடத்துல நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு முறை ஒருத்தர் வந்து, என்ன உங்க மடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமே பக்தியில முன்னேறவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி பதில் கொடுத்திருக்கிறாரு, ஒரு நோய் குணம் ஆகலைன்னா என்ன அர்த்தம், வயிற்றுல நிறைய பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த பூச்சிங்க சாப்பிட்டுடுது இல்லையா. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியா இருப்பாங்க, பூச்சி மாதிரியே இருப்பாங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல பூச்சி இருக்கும், அந்த பூச்சி சாப்பிட்டுரும், அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாம் ஏன் முன்னேறலன்னா அவங்களுக்கு வந்து சுயநலமான ஆசைகள், பௌதிக ஆசைகள், கெட்ட குணங்கள் இருக்கு, அதனால முன்னேறல அப்படின்னு பதில் கொடுக்கிறாரு. ஒரு முறை ஒரு பணக்காரர் வர்றார் கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்துட்டு 2 பிரம்மச்சாரிகள் சண்டை போடுறாங்க அங்க. அதை பாக்குறாரு. பார்த்துட்டு, என்ன உங்க மடத்துல சண்டை போடுறாங்க, சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, பக்தி தானே செய்யணும். அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி பதில் கொடுக்கிறார், நீ வந்து பகவான தரிசனம் பண்ண வந்தியா, தோஷ் தர்ஷன் பண்ண, தோஷ்னா தவறுகளை கண்டு தரிசனம் பண்ண வந்தியா, தோஷ் தர்ஷனா பகவான் தர்ஷனான்னு கேட்கிறாரு. வாய் மூட்டின்னு போயிடுறாரு. ஏன்னா ஒரு இயக்கம்னு இருந்தா அதுல பிரச்சனைகள் வரும். இந்த இயக்கத்தெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடைசியில போக போறோம்னு தெரியும் அவருக்கு. அப்ப போக போறோம்னு தெரிஞ்சப்ப ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட சொல்றாரு, நான் போகும்போது கண்டிப்பா என்னுடைய சிஷ்யர்கள்லாம் இந்த மடத்துல இருக்கிற செங்கலுக்கும் பளிங்கு கல்லுக்கும் சண்டை போட போறாங்க, எனக்கு தெரியும், சண்டைலாம் நிறைய நடக்க போகுது, எப்படியாவது இயக்கத்தை கொண்டு செல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து வழிநடத்தி சென்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒரு ஆச்சாரியன் மறையும் போது நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. மறைஞ்சப்ப அப்புறம் கொஞ்சம் அந்த இயக்கம் வந்து கொஞ்சம் தடைப்படும், வளர்ச்சி வந்து தடைப்படும். ஆனால் நம்முடைய பிரபுபாதர் அதை எடுத்து பல பல வருடங்கள் கஷ்டப்பட்டு மீண்டும் அதை வளர வச்சிட்டார். பிரம்மாண்டமான நிலையில வளர வச்சார். அவருடைய கனவு நினைவாக வேண்டும். பக்தி வினோத் தாக்கூர் கனவு காண்றார் இல்லையா, ஜலாங்கி நதி இருக்கிறது, கங்கையின் கிளை நதி. அந்த கிளை நதிக்கு அந்த பக்கம் இருந்து மாயாப்புரம் பார்க்கும்போது அவருக்கு வந்து உண்மையா காட்சியே கண்டாராம். மிக அப்படியே பெரிய ஒளி பிழம்பு வருது. அங்க ஒரு கோயில் இருக்கு, பிரம்மாண்டமான கோயில். அதுல வந்து மேற்கத்திய நாட்டுல இருக்கிறவங்க வெள்ளை வெள்ளையா இருக்கிறாங்களாம், தேவர்கள் போன்று இருக்கிறாங்க மக்கள், அவங்க எல்லாம் கும்பிடுறாங்க அப்படின்றத காண்றார். அப்ப இங்க ஒரு அற்புதமான கோயில் வரப்போகிறது என்பதை பக்தி வினோத் தாக்கூர் கனவு கண்டார்.
அத பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தன்னுடைய சிஷ்யரான ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட சொல்லி பிரபுபாத் தன்னுடைய சிஷ்யர்கள் பிரபுபாதர் அஸ்திவாரம் வச்சுட்டு தான் போனார். இன்னைக்கும் பிரபுபாதர் இங்கு வந்து அடிக்கல் நாட்டி அந்த பஜன் குட்டீர்ல 24 மணி நேரம் சங்கீர்த்தன இயக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. அதன் விளைவாக மிக பிரம்மாண்டமான கோயில் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கும் இன்னும் வரப்போற காலகட்டத்துல மக்களுக்கு வழி நடத்தணும் இல்லையா? அதனால பக்தர்கள் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்னுடைய அறிவுரைகளை கடைபிடித்து அதை வந்து புத்தகமா அச்சிட்டு அதை நாமும் கடைபிடிச்சு மற்றவங்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி இன்னைக்கு நான் கேட்டேன். அப்ப நான் அவருக்கு என்ன செய்யறது? அவரை நான் வந்து திருப்திப்படுத்தணும். அவர் ஆச்சாரியன், அவரை நான் அப்படி திருப்திப்படுத்தணும்னு என்ன, அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். அவர் வந்து புரட்சிகரமா இருந்தார், இவ்வளவு தெளிவா இருந்தாரு, இவ்வளவு வழி நடத்தினார். அவருக்கு நான் ஒண்ணு செய்யணும், நான் என்ன செய்யறது? தூய கிருஷ்ண பக்தியை செஞ்சோம்னாலே போதும். ஒரு துளி 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 சேர்ந்து பெரிய கடல் ஆகிற மாதிரி நாமெல்லாம் துளிகள் தான். இந்த துளி துளியா மக்கள் சேர்ந்து பெருங்கடலாக மாற வேண்டும். இந்த உலகமே கிருஷ்ண நாமத்தில் மூழ்க வேண்டும். உலகமே சரியான பாதையில் செல்ல வேண்டும். இதுல அவருக்கு ரொம்ப குறிப்பா இருந்தார். பக்தின்ற பேர்ல பக்தி இல்லாத விஷயங்கள் நிறைய நடக்கிறத கண்டித்தவர். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கண்டிக்கிறதுல பயப்படாதவர். ஏன்னா தவறு என்று தெரிந்தால் அதை உடனே சொல்லணும், செய்யணும்ன்றதுல வந்து தீவிரமா இருந்திருக்கிறார். ஒரு முறை ஒரு மடத்துக்கு வர்றவன், ஒரு வெளி ஆள், அவன் வந்து நிறைய சிகரெட் பிடிப்பானா. அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி பயப்படலாம் மாட்டார். நீ வந்து மடத்துக்கு வர, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்கல. அவன் இத்தனைக்கும் அட்வொகேட். கேட்காதனால கொஞ்ச நாள்ல காலரா வந்து செத்து போனான். அதே போல மடத்துல இருக்கிற குளத்துல வந்து மீன் பிடிச்சாங்களாம் ஒரு ஆள். சச்சிதானந்த மடம்னு ஒரு மடம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி நிறைய மடம் நிறுவனர்ல, அதுல ஒரு மடம். அதுல வந்து மீன் பிடிச்சா என்ன பாவம் வரும்? எவ்வளவு சொல்லியும் கேட்கலையா. சொல்லி கேட்காம அதே மீன் பிடிக்கிற நேரத்துல ஒரு பாம்பு வந்து கடிச்சு செத்து போயிருக்கான். அவருக்கு எதிரா யாரெல்லாம் நடந்தாங்களோ அவங்கள அவர் ஒன்றும் பண்ணல, பகவான் பாத்துக்கிறாரு. சங்கீர்த்தன இயக்கம் நடத்தின்னு போகும்போது யாருக்கெல்லாம் அந்த இயக்கம் பிடிக்கலன்ற எதிரிகள்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. பக்தர்கள்லாம் அடி வாங்கினாங்க. முதல் முறையா நடக்குது. முதல் முறையா நாம சங்கீர்த்தனம் மாயாப்பூர் இந்த மேற்கு வங்காளத்துல நடத்தின்னு போகும்போது மக்களை வந்து அடிச்சப்ப வந்து பிரபுபாதர் சொன்னாரு, நீ வந்து கவலைப்படாத. எல்லாரையும் பக்தர்கள் எல்லாம் சொன்னார், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு கிப்பிச்சு ஓடி அது கலைச்சி அது ஒரு பெரிய கலாட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கௌடிய மடம் மிக பிரபல்யமான மடமாக எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் லைன்ல பேப்பர்ல வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சங்கீர்த்தன இயக்கம் மிக பிரபல்யமாயிடுச்சு. நம்ம தாங்கலாம், பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை அவர் கடந்து வந்தார். எவ்வளோ சாஸ்திரங்களை வந்து உலகத்துக்கு கொண்டாந்தார். எவ்வளோ விக்கிரகங்களை நிறுவனம் பண்ணி கோயில்களை ஆரம்பிச்சு ஆராதனைகளை செஞ்சார். மக்களை எவ்வளவு விழிப்புணர்வு வர செஞ்சார். பிரச்சாரத்துல வந்து அவர் மாதிரி பிரச்சாரம் செய்ய வரலாற்றுல யாராலையும் முடியாது. அவ்வளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எந்த ஒரு பெண் ஆண் எந்த ஒரு பாகுபாடும் பானார். கிளாஸ் நடத்தினார்னா 6 மணி நேரம். அதுவும் அப்பெல்லாம் மைக் கிடையாது, அப்படியே பேசுவாராம் பாருங்க. அப்போ ஒரு மருத்துவர் வந்து சொன்னாராம், நீங்க இப்படி பேசுனீங்கன்னா தொண்டெல்லாம் அறுந்து அப்புறம் உங்களுக்கு நோய் வந்துரும் வேண்டாம். நான் அதை பத்தி கவலைப்படல, நீ கவலைப்படாத, நான் ஆன்மீகவாதி, என்னை கிருஷ்ணர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. ஒன்றும் ஆகல, அவருக்கு ஒன்றும் ஆகாது, மிக ஆரோக்கியமாக இருந்தார். இதெல்லாம் நமக்கு வந்து அவர் ஒரு சித்த புருஷன்.
அதனாலதான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அவருடைய திருவடியை எப்பொழுதும் வணங்குவோமாக. அந்த பரம்பரையில நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நினைச்சு பார்க்கறதே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அவருடைய அவதரித்த தினத்துல எல்லாருமே விரதம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மகானை புகழ்வதுல நமக்கு கிருஷ்ணர் நம்மை பார்த்து நம்மளை ரொம்ப ஆதரிப்பார். எப்பொழுது நாம் தூய பக்தர்களை புகழ்கிறோமோ அப்போது நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் தூய பக்தர்களை நாம் புகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய அறிவுக்கு எட்டியது சிறிய விஷயங்கள், இவ்வளவுதான் என்னால பேச முடிஞ்சது. நிறைய அவரை பத்தி படிக்கணும்னு நினைச்சேன். பல வேலைகள், அதனால படிக்க முடியல. அவரை பற்றி நிறைய கேட்கணும், நிறைய படிக்கலாம். புத்தகம் இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்த பக்தர்கள் வாங்கி படியுங்க. அந்த பக்தி சித்தாந்த வைபவ் அப்படின்ற ஒரு புத்தகம், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிக்கலாம். முயற்சி செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது இன்னைக்கு. உற்சாகமா இருந்தது. எவ்வளவெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. மகான்களை பத்தி கேட்கலே, ஆச்சாரியர்களை பத்தி கேட்கலே, அத்தனையிலுமே அவங்க பக்தி மட்டும் கிடையாது, பௌதிக உலகத்திலையும் எப்படி இருக்குன்னு எல்லாமே அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு இதுல சில விஷயத்த கூட ஃபாலோ பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நன்றி மாதாஜி, நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நல்ல உற்சாகமா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. அடிக்கடி ஆச்சாரியர்கள் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டாடுறேன். ஏன்னா அவங்க பேசினாங்க இன்னைக்கு 3 நாள் விழா, அதுல பெங்காலில பேசினாங்க. பெங்காலி எனக்கு அரைகுறையா புரியும், முழுசா புரியாது. பெங்காலில பேசினாங்க. அப்புறம் அந்த ஆங்கில புத்தகம் என்னுடைய குருதேவர் கொடுத்த வகுப்பு. நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. அப்புறம் நான் உங்க கட்டுரை அன்னைக்கே எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிருந்தேன். ஆனா அந்த கட்டுரை இன்னும் எஃபெக்டிவா எழுதிருக்கலாம். இப்ப போலன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு நாளுக்கு நாள் அது ஒவ்வொரு தடவையுமே அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், அப்படிதான் தோணும். ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா கேட்க கேட்க அப்படி தோணும். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி இன்னைக்கு. அந்த இயர் அவர் எந்த வருஷம் என்ன பண்ணாருன்றத இயர்ஸும் எனக்கு போடணும்ன்ற ஆசை. அது நான் எடுக்கல. எப்ப பிறந்தார், எப்ப டிசப்பியர் ஆனார், எப்ப தீட்சை வாங்கினார், எப்ப மடங்களை நிறுவினார், எப்ப அவருடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு மறைந்தார், எப்ப அந்த சைத்தன்யம் மட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது நீங்க போனீங்கன்னா அந்த காந்தர்விகா கிரிதாரி ஸ்ரீ ஸ்ரீ காந்தர்விகா கிரிதாரின்னு ஒரு விக்கிரகம் இருக்கு. அவங்கள பார்க்கும்போது நான் நினைப்பேன், இவங்க சாமானியமா இல்ல, ஏதோ ரொம்பவே சக்தியா இருக்கிறாங்களே எப்படி அப்படின்னு. எனக்கு எப்பவுமே நம்ம பக்தர்களுக்கு கௌடிய மட்டும்னா கொஞ்சம் தள்ளி தானே. ஆனா இந்த ராதாராணியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அதுல இந்த விக்ரம் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றத உணர்வேன் எப்பவுமே போகும்போது. பெயரும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, காந்தாரி. அவன்தானே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தவிர வேற எந்த விஷயமும் மௌன விரதம் ஹரிநாமம் தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க மட்டும் டெய்லி பேசுவாங்க அவர் கூட அப்படின்னு சொல்லி அவரோட லீலையில நான் படிச்சிருக்கேன். அவங்க கூட எல்லா நிர்வாக பிரச்சனையும் அவங்கள்ட்ட பேசுவாராம், அவங்க பதில் சொல்லுவாங்களாம். அவரால நிறுவப்பட்டவங்க. அதனாலதான் அத்தனை யோசிக்கிறேன், ஏன் இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க இப்ப ஏதோ பெரிய ஈர்ப்பு இருக்கும் உங்களுக்கு அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது. ரொம்ப ஈர்ப்பு. ஏன்னும் போது பதில் இதுதான். ஏன்னா அவர் நிறுவனம் பண்ண ஒரு ஆச்சாரியன் நிறுவிய ஸ்தாபனம் பண்ண கோயிலும் சரி, அந்த விக்கிரகம் சரி, ரொம்பவே பிரசித்தம். அது ஆச்சாரியன் நிறுவனது, அவர் நிறுவனது. இப்ப கூட அங்க ராதா குண்டு இருக்கு, ஷியாம குண்டு இருக்கு, ராதா குண்டு, ஷியாம கோவர்த்தனமலை, இதெல்லாம் ஒரு ஹரிநாமத்தினாலே இவங்களையெல்லாம் பக்கத்துல கொண்டுட்டு வர முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு இல்லையா. கௌரகிஷோர் பாபாஜி மகராஜோட இதுவும் ரொம்ப அமைதி, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம வர்ஷிப் பண்ணலே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அவரோட சமாதி ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா. கண்டிப்பா வராத பக்தர்கள்லாம் கண்டிப்பா அங்கெல்லாம் ஜபிக்கணும்.
வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ரொம்ப நல்லா கேட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி நான் கேட்கல. சூப்பரா சொன்னேன். இன்னும் அதை எடுத்து படிச்சு படிச்சு பார்க்கணும்னு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் படிச்சு கண்டிப்பா பார்க்கிறோம். படிங்க. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி இது மாயாப்பூர்ல இருக்கா மாதாஜி? இப்ப நீங்க சொன்ன இடமெல்லாம் அந்த விக்கிரகம் மாயாப்பூர்ல. ஆமா, மாயாப்பூர்ல இருக்கு மாதாஜி. சைத்தன்ய மட்டை. ஓ சரி சரி சரி. நீங்க ஓகே வரணும் ஓகே. கண்டிப்பா. வரணும் மாதாஜி. சரி அப்படியே கௌடியம் மட்டும் மாயாப்பூரும் பிரிக்க முடியாதது. ஆமா. இந்த சென்னை போயிருக்கேன் மாதாஜி. இவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கட்டின அந்த கோயில் போயிட்டு வந்திருக்கோம். அத மாத்தி வரணும் மாதாஜி. எனக்கு இன்னொரு ஒரு டவுட். இப்போ இந்த நரசிங்கா விங் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா புதுசு, அதுல வந்து முன்னாடி இருந்த அந்த நரசிம்மரை கொண்டு இங்க வச்சுட்டாங்களா மாதாஜி? இல்ல இது ஒரு புதுசா? இல்ல இல்ல புதுசும் கிடையாது, சும்மா ரிப்ளிகா பொம்மை. ஓ அந்த பழைய நரசிம்மர் அங்கேயேதான் இருக்காரு. இன்னும் பகவான் எல்லாம் யாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணல. மொத்த கோயிலும் வந்த பிறகு எல்லாரும் ஒன்னா தான் போவாங்க. இப்ப சும்மா அந்த வெறும் விங்க மட்டும் ஓபன் பண்ணும்போது வெறுமையா இருக்க கூடாதுன்ட்டு சும்மா அந்த ரிப்ளிகா வொர்ஷிப் எல்லாம் பண்ணல. சும்மா ஜஸ்ட் ஒரு இதுவா ஸ்டாச்சு மாதிரி வச்சிருக்காங்களா? ஆமா ஆமா. அங்க சரி சரி. ஆனாலும் அங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வர்றதுக்குன்னா ஆக்சஸ் எல்லாம் இருக்கு. பட் இல்ல பூஜை எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் மத்த பிரகாரம் எல்லாம் திறந்து எல்லா கோயிலும் முடிஞ்சு எல்லா விக்கிரகமும் அங்க போவாங்க. எல்லா சாமிகளும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் கோயில் அங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த பகுதி முடிஞ்சிடுச்சு, அந்த பகுதி முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. பிளானிட்டோரியம் அதுவா மாதாஜி? அதுதான் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானிட்டோரியம். அது அந்த இந்த இப்படி இப்படி வட்டமா அந்த கூண்டு இருக்கு இல்லையா, அந்த இது கோபுரம், அந்த கோபுரத்துல வந்து அந்த இது வைக்க போறாங்க. உலகம் எப்படி இருக்கு, சந்திரன் சூரியன் அதெல்லாம் வைக்க போறாங்க. இப்ப அந்த கோவிலுக்கு வந்துட்டாலே நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குங்கறத தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியா? அப்படிதான் நினைக்கிறேன். அது இன்னும் அதெல்லாம் வடிவமைக்க போறாங்க. ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னும் ஒரே ஒரு டவுட் மாதாஜி. இப்போ இந்த வம்சிதாஸ் பாபாஜியை பத்தி நம்ம பகவத் தரிசனத்துல வந்தது ஒரு ஆர்டிக்கல் ஒரு 4 மாசமோ 5 மாசம் முன்னாடி. அவர் வந்து பரம்பரையில வரலையா மாதாஜி? ஆனா அவர் வந்து சைத்தன்யர் நல்லா திட்டுவாரு அப்படி எல்லாம் போட்டு நல்ல அவ்வளவு ஒரு அவரை பத்தி பேசும்பொழுது அவர் உடம்பு சரியில்லாத அவர் படுத்து பாரு. இப்ப சைத்தன்யர் நான் போய் உங்களுக்காக பிக்ஷை வாங்கின்றேன்னு உடனே அவர் குச்சி எடுத்து நான் போறேன் நீ எதுக்கு போற அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பக்தர் அப்படின்ட்டு படிச்சேன். நம்ம குரு மகாராஜோட அந்த அந்த புக்கை பேஸ் பண்ணிதான் நான் எழுதினேன்னா அந்த பக்தர் எழுதியிருந்தார் பகவத் தரிசனத்துல. ஆனா அவர் பரம்பரையில வரலையா? அவர் அவதூதர். அவதூதர் பத்தி நான் சொன்னேன். அவதூதர் எல்லாம் வந்து உத்தம அதிகாரிகள். அவங்க சாதாரண நார்மல் பக்தர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் அவர்களை புரிந்து கொள்வதும் கஷ்டம். ஓகே ஓகே ஓகே. ஆனா அதான் அவர் யாருக்கும் தீட்சை எல்லாம் கொடுக்கல. யாருக்கும் தீட்சை கொடுக்கல. அவர் வந்து என்ன சொல்றது, அவர் செல்ஃப் மேனிஃபெஸ்டட் டிவோட்டீஸ். ஓகே மாதாஜி. அவர் தீட்சை கொடுக்கல, தீட்சை வாங்கல. அவரு வந்து ஸ்வயம் பிரகாசமாகின்ற ஒரு பக்தர்கள் அவர்கள்லாம். அவங்கள நாம இமிட்டேட் பண்ண முடியாது. இமிட்டேட் பண்ணவும் கூடாது. ஓகே 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 புரியுது மாதாஜி. ஆனா ஒவ்வொரு பக்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. ஆனா எல்லாமே யூனிக்கா இருக்காங்க மாதாஜி. ஒவ்வொருத்தர் இப்ப இவர் பிரச்சாரம் செய்து இவர் பயங்கர சூப்பரா அவர் வந்து பண்றாரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இவர் வந்து அவதூதரா இருக்கார். வம்சிதாஸ் பாபாஜி அவரும் இருக்கார். எல்லாருமே தாஸ் பாபாஜி மகாராஜருடைய குருதேவரும் வந்து சரி, இவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதியினுடைய குருதேவரும் அவதூதர் தான். நான் கூட ஒரு தடவை கேட்டிருக்கேன் மாதாஜி. அவர் எப்பவும் பாத்ரூம் பக்கத்துலயேதான் உட்கார்ந்து இருப்பார். யாரும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கிளாஸ்ல கூட அதான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா யாரும் வரமாட்டாங்க, அந்த ஸ்மெல்லுக்காக வரமாட்டாங்கன்ட்டு அங்க போய் உட்காந்துருவாராம். அவங்கெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து சில பேர் வந்து அவங்கள மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. நாங்க அவதூதர்கள் மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் குரு பரம்பரையில என்ன சொல்றாங்களோ அதுல போயிடணும் நம்ம. இப்போ ஒருத்தர் பக்தரா பக்தர் இல்லையா அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம குரு பரம்பரையில அவங்கள எஸ் சொன்னாங்கன்னா ஓகே. புரியுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. நம்ம குரு பரம்பரை எஸ் சொல்றவங்க பின்னாடி நம்ம போகலாம். குரு பரம்பரை நோ அப்படின்னு இல்ல அப்படின்னா அங்க போக கூடாது. அந்த மாதிரி
ஆனா மாதாஜி நீங்க மாயாவாதத்திலே நிறைய அவதூதர்கள் இருக்காங்க மாதாஜி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கிருஷ்ண பக்தியை எடுத்தவங்க இல்ல. அப்படியே இந்த பிரம்ம ஞானம் இருக்கும், ஆத்ம ஞானம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த பக்தி ஞானம் இருக்காது. கிருஷ்ணருக்கு அவங்க ஆனா அவதூதர்களா இருப்பாங்க. அவங்க பின்னாடி எல்லாம் நிறைய பேர் போவாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி குரு பரம்பரை ஒத்துக்கிற ஆச்சாரியர்கிட்ட தான் நமக்கு பக்தி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற ஏதாவது சந்தேகம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவதூதர் நம்ம இதுல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா 4th கேண்டோல பக்தியில ரொம்ப மிக வளர்ச்சி அடைந்தவர்கள், தனக்குள்ள ஆழ்ந்து சிந்தனை பண்ணவர்கள் பஜனானந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. கோஷ்டி ஆனந்திகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப கௌரகிஷோர் பாபாஜி மகராஜ் பாத்தீங்கன்னா பஜனானந்தி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லிஸ்ட்ல வர்றாரு. அதான் பஜனானந்தி தான். ஆனா உச்ச கோட்டி மாதாஜி. பஜனானந்தி கொஞ்சம் செல்ஃபிஷ் கேட்டகரியில வந்துருவாங்க. இவர் செல்ஃபிஷ் இல்ல, அவங்களுடைய பிரசன்ஸே நம்மள பக்தராக்கிடும். அவங்க சுயநலவாதி கிடையாது. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் அவதூதராக இருக்கு. அவதூதர் தான் அவங்க. நம்ம மத்தியமாதிகாரி. இப்ப அவதூதர்கள் நம்ம பிரபுபாதர் கூட அவதூதர் தான். ஆனா அவங்க மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி நிலையில இருந்து மத்தியம அதிகாரி நிலைக்கு கீழே இறங்கி வந்து பக்தி பிரச்சாரம் செய்கிறார்கள். அவதூதானா வேற மாதிரி டெபினேஷன் கொடுக்குறாங்களே. இப்ப நித்யானந்த பிரபு, பலராமெல்லாம் அவதூதா. அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்தை தன்னோட அப்பியரன்ஸ் பத்தியோ இந்த பௌதிக உலகம் எதை பத்தியுமே அவங்க வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அவதூதர் தனக்கு அவங்களோட இதுல அவங்க வந்து அவதூதானா அப்படி சொல்றாங்க, பஜனானந்தினா இப்படி சொல்றாங்க. நம்மளோட பாகவத இதுல பாத்தீங்கன்னா அப்படி விளக்கத்துல பிரபுபாதர் எழுதியிருக்கிறாரு. அப்ப வந்து கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நித்யானந்தர் வந்து அவதூதா மாதாஜி. அதனால அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் வந்து பிரச்சாரத்துக்குன்னு நித்யானந்த பிரபு வந்தவர். கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து பஜனானந்தி அப்படின்னு வந்து யாரையெல்லாம் சொல்றாங்கன்னா உட்கலன், பரதர், இவங்க எல்லாம் பஜனானந்தின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரதர் இவங்கெல்லாம் பஜனானந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து கௌரகிஷோர் பாபாஜி மகராஜ் வந்துடுறாரு. சாரி மாதாஜி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து உங்க கூட அது சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசினேன். கரெக்ட் தான் மாதாஜி, சரிதான். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் வந்து ஒரே நிமிஷம்